பூந்து பார்த்தா கொஞ்சம் காரை நெடிது அடிக்கணும். இந்த மாதிரி மார்க் இருந்ததுன்னா பஞ்ச கலர் மார்க்கு நல்லது. இந்த தோல் பட்டை தெரியுது பார்த்தீங்களா, 2 சைடும் விங்ஸ் பார்க்க ஃபார்ம் ஆகணும். சாதாரணமாக நல்ல வெள்ளம்ன்றது ப்ரௌன் கலர் தான். கெமிக்கல் வெள்ளம் வாங்கும் போது உங்களுக்கு சாப்பிட்டு முடிச்ச உடனே இந்த இடத்துல உப்பு கறி. டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார் லேட்டஸ்ட் மொபைல் இப்போ லோயஸ்ட் EMI-ல 36 வருட அனுபவம் 23 கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி. இந்த பச்சை காயை எப்படி வாங்குறது? ஒன்று இப்படி காயில தூக்கும் போது நல்ல கனமா இருக்கும், தக்கையா இருக்கக்கூடாது. இந்த காம்பு நல்லா காஞ்சிருக்கணும். இந்த மாதிரி மார்க் இருந்ததுன்னா பஞ்ச கலர் மார்க்கு நல்லது. உருளைக்கிழங்கு ஏன்பா இனிக்குது? நீ கூடாது. இது என்ன சக்கரவள்ளி கிழங்கு இனிக்கிறதுக்கு? உருளைக்கிழங்கு வந்து சாதாரணமா மலை பிரதேசத்துல செழிப்பா நல்லா குவாலிட்டி எவ்வளவு. பச்சை மிளகானுடைய பர்பஸ் வேற, காஞ்ச மிளகானுடைய பர்பஸ் வேற. பூந்து பார்த்தா கொஞ்சம் காரை நெடிது அடிக்கணும், இல்லை தைரியம் எடுத்தா கடிச்சு பார்க்கலாம். இது வந்து ஒரே ரகம் தான், பங்கனப்பள்ளின்ற ரகம். இது 2 காய் எடுத்து அடிச்சா மண்டை உடையும். 2 கெட்டியா இருக்குல்ல, அவ்வளவுதான். இதுதான் மெச்சூரிட்டி கிடையாது, கரெக்டான முத்தின காய். இந்த தோல் பட்டை தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் தோல் பட்டை இல்லை விங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த பக்கம் சின்னதாக ஃபார்ம் ஆயிருக்கு, இது கொஞ்சம் பெருசாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் இந்த மாதிரி 2 சைடும் விங்ஸ் பார்க்க ஃபார்ம் ஆகணும். சார் இந்த பப்பாளி பழத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி சார் வாங்கணும்? மஞ்சள் கீத்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகணும். நீங்கள் வாங்கும் போது மஞ்சள் இந்த மாதிரி கோடுகள் தெரியணும். அப்படின்னா இந்த பழம் முத்திட்டு கண்டிப்பா பழுப்புன்னு தெரியும். இப்போ என்னன்னாக்கா தர்பூசணி இந்த எப்படி பார்த்து வாங்குறது கரெக்டா? தர்பூசணியை நீங்க போன வீடியோ போட்டும் போதே தர்பூசணியை பத்தி நம்ம போன வீடியோல போட்டோம். நம்ம வந்து இந்த வரிக்காய் இல்ல நாம்தாரின்னு சொல்ற அந்த காயை பத்தி போட்டிருந்தாங்க. அதுல நிறைய பேர் வந்து இந்த பச்சை காயை எப்படி, தர்பூசணி தான் இது, இந்த பச்சை காயை எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. பச்சை காயை அதுக்கு தான். பச்சை காயில வந்து ஒரு 2-3 ஐட்டம் தான் நீங்க அழகா செக் பண்ணலாம். ஒன்று இப்படி காயில தூக்கும் போது நல்ல கனமா இருக்கும், தக்கையா இருக்கக்கூடாது. அடுத்தது இந்த காம்பு நல்லா காஞ்சிருக்கணும். அப்புறம் இந்த மாதிரி மார்க் இருந்ததுன்னா பஞ்ச கலர் மார்க்கு நல்லது. தட்டி பார்த்தா உங்களுக்கு ஹாலோ சவுண்ட் இருக்கக்கூடாது. ஹாலோ சவுண்ட் இருக்கக்கூடாது. ஓகே சரி, இப்போ அதுக்கு இதுக்கு என்ன சார் வித்தியாசம்? இப்போ அந்த தர்பூசணியிலே கோடு போட்டு அந்த ரகத்துக்கு வந்து ஜென்ரலாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் இல்லை விவசாயிகள் மத்தியுமே ரொம்ப பாப்புலராக கல்டிவேட் பண்ணுறது அதுதான். ஆனால் அதுவும் வந்து ஒரு இயற்கை சீடு கிடையாது, உருவாக்கப்பட்டது தான், ஹைபிரிட் தான். கிரன்னு இது ஹைபிரிட் தான். அந்த விதை வந்து ஜூலைக்கு அப்புறம் வளராது. இது வந்து கிட்டத்தட்ட 7 மாசம் பயிர் பண்ணலாம் இந்த விதை. இதுல வந்து உள்ளுக்குள்ள வந்து நல்ல சிவப்பா இருக்கும், ருசியாகவும் இருக்கும். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. விதைகள்லாம் கொஞ்சம் குறைவா இருக்கும். வரிக்காய்க்கு நீங்க அந்த கேப் எல்லாம் இருக்கா பார்த்து வாங்கணும், காம்பு காஞ்சிருக்கா. இதுல வந்து வரி கிடையாதுனால நீங்க பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி தரையில உட்காந்த மார்க்கு அது கொஞ்சம் ட்ரையாக இருக்கா பார்க்கணும். அதுக்கு அடுத்தது காம்பு பார்க்கணும். பேசிக்காக காய் அப்படி தூக்கும் போது ஹெவினஸ் இருக்கணும். நீங்கள் லேசாக தூக்கி பாருங்க, வெயிட்டாக இருக்கு, அது இருக்கணும், அவ்வளோதான் சார். இப்போ அங்கே நிறைய வெளியில் காய்கறிலாம் பார்த்தோம். அடுத்து வந்து இந்த உருளைக்கிழங்கு சார், இது வேறு வாயு பிரச்சனை நிறைய வரக்கூடிய ஐட்டம். உருளைக்கிழங்கு வந்து சாதாரணமாக மலை பிரதேசத்துலாம் செழிப்பாக நல்லா குவாலிட்டி எவ்வளோ. இப்போ வந்து ஒரு 1500 ஃபீட் எலிவேஷன் எல்லாம் வளைக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஓசூர் அந்த பக்கம்லாம் உங்களுக்கு உருளைக்கிழங்கு பயிரிடுறாங்க, வருது. இது 2. ஆனால் நீங்கள் எல்லாருமே சாதாரண வீட்டுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறீங்கன்னா, உருளைக்கிழங்கு ஏன்பா இனிக்குது? இன்னைக்கு மார்க்கெட்டில் வர 60% உருளைக்கிழங்கு இனிக்கும். நீக்கூடாது. இது என்ன சக்கரவள்ளி கிழங்கு இனிக்கிறதுக்கு? அதுக்கு இனிக்கிறதுக்கு இன்னும் வேறு கிழங்கு இருக்குது. இது வந்து நார்மல் இதில் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் உங்களுக்கு வேண்டிய மாதிரி சமைக்கும் போது கரெக்டான ஃப்ளேவர் இந்த பேஸில் கொடுக்கும். இருக்கிற உருளைக்கிழங்கு வாங்கிட்டீங்கன்னா, ஏற்கனவே உருளைக்கிழங்கு வாயு தொல்லை இருக்குன்றீங்க, நீங்கள் நிறைய மசாலா சேர்ப்பீங்க, உப்பு சேர்ப்பீங்க, அப்புறம் விதவிதான மசாலா சேர்த்துனா அது உங்களை இன்னும் துன்புறுத்தும். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, இந்த உருளைக்கிழங்கு இப்படி பார்த்து வாங்க. இந்த ஷேப்பை பற்றி அது இதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இது பூமிக்கு விளையிற பொருள், அது வெளியில் எப்படி வருதோ அதான். இதை வந்து இன்னும் அப்படி இருக்கணும், பொம்மையில் செய்த மாதிரி இருக்கணும்லாம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அது இஷ்டம்தான். இந்த ஊட்டி இந்த மாதிரி மலை பிரதேசத்தில் வர உருளைக்கிழங்கு சாப்பிடுங்க, நல்ல கொஞ்சம் ருசியாகவும் இருக்கும். அவ்வளோ உடம்பு இந்த வாயு தொல்லை அதெல்லாம் அவ்வளோவா இருக்காது. உங்களுக்கு வாயு தொல்லை இதில் ஜாஸ்தி ஆகிறதுக்கு காரணமே நீங்கள் வந்து அந்த டைப்பை மாற்றிட்டீங்க, நிறையா மசாலா ஆட் பண்ணுறீங்க, அதுதான் ட்ரிகர் பண்ணுது. உருளைக்கிழங்கு கொஞ்சம் தொல்லை கொடுக்குது கண்டிப்பாக வாயு, அது இல்லைங்கள. அதுக்கு நீங்கள் எல்லா மசாலாவையும் சேர்த்து உங்கள் ருசிக்காக அது இன்னும் பாழ் பண்ணிட்டீங்க. நீங்கள் மலை பிரதேசம் வர உருளைக்கிழங்கு எடுத்திங்கன்னா வெறும் உப்பு மிளகா பொடி போட்டு நீங்கள் பண்ணிங்கனாலே சிம்பிளாக நல்லாயிருக்கும். எனக்கு முறையாக ஒரு டவுட்டு, இதில் எதை சூஸ் பண்ணுறதுங்கிறது. பச்சை மிளகாயை சூஸ் பண்ணலாமா, காஞ்ச மிளகாயை சூஸ் பண்ணலாமா? ஜென்ரலாக சமையலுக்கு எது ஹெல்த்தின்னு நினைக்கிறீங்க? பச்சை மிளகானுடைய பர்பஸ் வேறு, காஞ்ச மிளகானுடைய பர்பஸ் வேறு. ஓகே, இது வந்து பச்சை மிளகா முதல்ல எப்படி இருந்தால் வாங்கலான்றதை பார்த்துக்கலாம். இப்போ வர
உங்களுக்கு பச்சை மிளகாய் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியும் சொல்கிறேன். ஓசூர் தருமபுரி பக்கத்தில் ஒரு இடத்துக்கு நாங்கள் விவசாய ட்ரைனிங்கோசரம் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஒரு ப்ரொஃபஸர் எங்களை இப்போ 20 விவசாயிகளை கூட்டிகிட்டு போயிருந்தார். ஒரு 3 நாள் ப்ரோக்ராம் அது. அப்போது நாங்கள் போக்கும்போது அந்த ஏரியாவில் ஒருத்தர் மிளகா தோட்டம் வச்சுருந்தார். அப்போது நாங்கள் நம்ம போன ஃபார்மர் வந்து அவர் வீட்டுக்கு எதிரியே தோட்டம் ஆரம்பம். அவர் வந்து நல்ல மிளகா போட்டுட்டு இருந்தார். அந்த பழக்கத்தில் தான் இருந்தார். அவர்கிட்டயே நிறைய தொங்குது. அப்போது இன்னொருத்தர் வந்தார். யாரோ ஒரு ஃபார்மர் மிளகா எடுத்துகிட்டு வந்தார். அவர் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்தார். இப்படி ஒரு 2 3 4 5 கொத்து செடி. இவர் வந்து கொடுங்க வீட்டுக்குள்ளே கொடுத்துருங்கன்னாரு. நான் கேட்டேன், இல்லை சார் உங்கள் வீட்டு வாசலில் இவ்வளோ பெரிய தோட்டம் வச்சுருக்கீங்க, உங்கள் மிளகா காய்ச்சி தொங்குது, இது எதுக்கு சார் வாங்குறீங்கன்ட்டு. தம்பி அது ஒன்றும் இல்லை தம்பி, அது 16 வாட்டி மருந்தடிச்சது, நான் 24 வாட்டி மருந்தடிச்சிருக்கேன், இதுக்கு அது பரவாயில்ல. அதாவது எப்படின்னாக்கா நம்மளே ஹோட்டல் வச்சுக்கிட்டு அடுத்த ஹோட்டலில் போய் சாப்பிட்ற. அதுவும் இல்லாமல் அதில் இதில் ரொம்ப வருத்தப்படைய விஷயம் என்னென்னா, அவருக்கு தெரியுது இந்த அத்தனை விஷம் மருந்து தான். 24 வாட்டி அடிக்கிறாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் இந்த விவசாயம் கேட்டேன், இப்படி செய்கிறீங்களே உங்களுக்கு தப்பாக படலையான்னு. அதாவது இது வந்து இம்பர்சனல் ட்ரேடிங் மாதிரி சார், எங்களுக்கு யார் வாங்குறான்னு தெரியாது, அதனால நாங்கள் இவன் அழிக்கிறோம் அவன் அழிக்கிறோன்னு கிடையாது, என் பொருளை பாதுகாக்கிறோம், அவ்வளோதான். மற்ற பாதுகாப்பெல்லாம் நீங்களாக பார்த்துக்க வேண்டியது தான். இந்த குணாதிசத்தை என்ன சொல்கிறதுன்னு பக்கத்துலேயே விவசாய விஞ்ஞானிகள்லாம் பக்கத்தில் இருக்காங்க, அவங்களே சைலண்ட்டாக வேடிக்கை தான் பார்க்குறாங்க. இதான் இப்போ இயல்பு முறை. இதில் நம்ம வாழ கற்றுக்கணும். இதில் ஒன்று டெஸ்ட் நீங்கள் என்ன செய்யலான்னா, முந்து பார்த்தா கொஞ்சம் காரம் நெடி அடிக்கணும், இல்லை தைரியம் இருந்தால் கடிச்சு பார்க்கலாம். காஞ்ச மிளகா இதை வந்து சாதாரணமாக நம்ம டெய்லி பண்ணுற சமையலில் வந்து பச்சை மிளகா வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணுவாங்க. காய்த்தை நறுக்கி பொருட்களோட சேர்த்துடுவாங்க. இது காஞ்ச மிளகா வந்து சாதாரணமாகவே இதை வந்து மிளகா வத்தல்னு சொல்லுவாங்க. இந்த மிளகாத்தூள் செய்யறதுக்கு முதல்ல உபயோகப்படும். காஞ்ச மிளகா தான் வேணும். ஆனால் இந்த காஞ்ச மிளகானா இது நிஜமாகவே நல்லா காய்ச்சி இருக்கணும். கையில் தொட்டால் கரகரன்னு சத்தம் வரணும். அதுதான் ஒரிஜினல் காஞ்ச மிளகா. லேசாக ஈரம் இருந்ததுனால அது பாழாயிடும், கொஞ்சம் காலம் வந்துடும். அப்புறம் நீங்கள் இதில் ஏதாவது பொருள் மிளகா பொடி அது இதெல்லாம் செஞ்சது இப்போ ரொம்ப சீக்கிரம் கெட்டு போயிடும். தனி மிளகாத்தூள்னு வெறுமனே இந்த மிளகாயை மட்டும் அரைக்கிறாங்க. ஆமாம், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தனியா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சேர்த்து அரைக்கிறாங்க. அதில் எது ஹெல்த்தின்னு நினைக்கிறீங்க? இந்த தனி மிளகாய் தூளுங்கிறது கொஞ்சம் உடம்பு கெடுதலா? தனி மிளகாய் தூள்றது சமையலில் இந்த மாதிரி பொரியெல்லாம் செய்கிறதுக்கு உப்பு மிளகாத்தூள் சேர்க்குறீங்கல்ல, அந்த மிளகாத்தூள். இதில் நீங்கள் சொன்னது வந்து மத்தாய் தனியா இதெல்லாம் கூட்டு சேர்த்து அரைக்கிறது வந்து அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மசாலா மாதிரி. அதில் குழம்பு மிளகா பொடி அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அதனுடைய பர்பஸே வேறு, இதனுடைய பர்பஸே வேறு. அது தோசை சாப்பிடும்போது இட்லி சாப்பிடும்போது அதை வந்து மிளகா பொடி கொஞ்சம் நிறன்னு அரைப்பாங்க. அது அந்த மிளகா சாதாரண மிளகாத்தூள்லாம் மாவு மாதிரி நைஸாக இருக்கும். அதில் கொஞ்சம் நிற அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சாங்கன்னா அதை வந்து நீங்கள் சொல்கிற மிளகா பொடி அதில் 1 2 இன்க்ரீடியன்ட் கூட சேர்த்துப்பாங்க. இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதில் தான் எண்ணெய் போட்டு இப்படி குழைச்சி இட்லி தோசை சாப்பிட்றேன். ஜென்ரலாக எனக்கு ஒரு டவுட் இருக்குது, பூமிக்கு அடியில் விளையிற பொருட்களுக்கு வந்து நிறைய வந்து சத்துக்கள் அதிகமாக இருக்குமா, இல்லை மேலே விளையிற பொருட்களுக்கு? சத்துக்கள் வந்து கீழே விளையிறது மேலே விளையிறது அதுக்கெல்லாம் கணக்கு வித்தியாசங்கள்லாம் கிடையாது. நீங்கள் கீழே விளையிறது பாருங்கள், உருளைக்கிழங்கு, வெங்காயம், பீட்ரூட்டு, முள்ளங்கி, கேரட்டு. இதில் என்ன பிரமாதமான சக்தி மேலே விளையாடுறதுல இல்லைன்னு சொல்லுவாங்க. வெண்டைக்காய், கத்திரிக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், இதில் என்ன இல்லைன்னு சொல்கிறீங்க? அதனால் எதுவும் பெருசாக மாறுபாடு இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதில் வந்து ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இருக்கும், இதில் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இருக்கும். ஆனால் சில ஜனங்கள்கிட்ட வந்து ஒரு பழக்கமே உண்டு, பூமிக்கு அடியில் விளையிற பொருளை சாப்பிட மாட்டாங்க. அது அவங்க ரிலீஜியஸ் ஐதிங்க, அது பூமிக்கு அடையிற பொருளை வந்து சாப்பிட மாட்டாங்க. அது காரணம் எனக்கு கண்டிப்பாக தெரியல, அது ஆனால் சாப்பிட மாட்டாங்க. இந்த பழக்கம் உண்டு. இப்போ மற்ற கிழங்குகள்லாம் பார்த்தோம் இல்லையா, மரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, அதெல்லாமே இப்படி தான் பார்த்து வாங்கணுமா? உருளைக்கிழங்கு எப்படி வாங்குறோமோ எல்லா கிழங்குகளும் பார்த்தீங்கன்னா தாறு மாறாதான் இருக்கும். ஒரு நல்ல ஷேப்பில் அப்படிலாம் இருக்காது. சக்கரவள்ளி கிழங்கு பார்த்தீங்கன்னா கூட இப்படி வளைஞ்சு எல்லாம் அப்படி தான் இருக்கும். அதனால அந்த கிழங்கு வகையெல்லாம் வந்து நீங்கள் இந்த ஷேப்பு அழகு இதெல்லாம் பார்க்க முடியாது. நல்லா இருக்கா, அவங்காமல் இருக்கா, பூச்சி போட்டு ரொம்ப கருப்பாக அதில் ஓட்டைக்கிட்ட போடாமல் இருக்கா, இதை பார்த்து வாங்கி. இதில் வந்து ரொம்ப உருளைக்கிழங்கெல்லாம் பெருசாக வாசனையும் பார்க்க முடியாது. இதெல்லாம் பூமி கடையில் இருந்தாலும் பெரிய நறுமணம் இருக்காது. இப்போ அந்த கேரட் எல்லாமே அப்படி தான் பார்த்து. அப்படிதான் கேரட்டை முள்ளங்கியை பிடுங்கி வெளியில் எடுத்தால் தான் உங்களுக்கு நறுமணமே வரும். பூமி கடையில் இருக்கும்போது அந்த வழியாக நடந்து போனால் ஒன்றும் பெருசாக நறுமணம் வராது. அப்படிதான் எல்லாமே பார்த்து வாங்க. ஓகே சார். நீங்கள் மண்டை விளையிற கேஸை பற்றி கேட்டீங்க, மாங்கால. இது வந்து ஒரே ரகம் தான், பங்கனப்பள்ளின்ற ரகம். இதில் வந்து இது சிறுசு, இது பெருசு, கொஞ்சம் மீடியம் சைஸ். இது 2 காயை எடுத்து அடித்தா மண்டை உடையும். சந்தேகமாக இருந்தால் இது எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு தொட்டு பாருங்க. அடிச்சே பார்த்துடுறேன். இது சிறிய காய், இதை எப்படி தொட்டு பாருங்க இது எப்படி இருக்குன்ட்டு.
ஆமாம் சார், அப்படியே ரெண்டும் கெட்டியாக இருக்குல்ல, அவ்வளோதான். இதுதான் மெச்சூரிட்டி அடையாளம். சென்னையில் வந்து ரொம்ப பாப்புலர் ஹையஸ்ட் செல்லிங் ஃப்ரூட்னு பார்த்தீங்கன்னா பங்கனப்பள்ளி தான். அது எப்படி வாங்கணுன்றது 100% தெரியாது. நான் அசாட்டடாக வந்து ஒரு 3-4 காய் கொண்டு வந்திருக்கேன். அது இதெல்லாம் இது பார்த்தீங்கன்னா இதான் வந்து சாதாரணமாக கரெக்டான முத்தினக்காய். இந்த தோள்பட்டை தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் தோள்பட்டை இல்லை விங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த பக்கம் சின்னதாக ஃபார்ம் ஆகிருக்கு, இது கொஞ்சம் பெருசாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் இந்த மாதிரி 2 சைடும் விங்ஸ் ஃபார்ம் ஆகணும். அதே மாதிரி இங்கே பள்ளம் தெரியுதுங்களா, காம்பு காஞ்சிருக்கா, இதுதான் கரெக்டான தருணம். இந்த பக்கம் 2 பக்கமும் தோள்பட்டை வந்து பெருசாக இருக்கணும். சாதாரணமாக சொல்கிறீங்கன்னா இப்படி பார்த்தீங்கன்னா மண்டை பெருசாக இருக்கணும். அது வந்து சின்ன காய் பெரிய காயில் எந்த காயாக இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கணும், கெட்டியாக இருக்கணும் காய். சார், இப்போ நம்ம பங்கனப்பள்ளி பற்றி பார்த்தோம், மற்ற எல்லா மாம்பழங்களையும் இப்படி தான் வாங்கணுமா பார்த்து? அதாவது ஒவ்வொரு மாம்பழத்துக்கும் ஒவ்வொரு ஷேப்பை வச்சு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வாங்கணும். நம்ம ஏன் பங்கனப்பள்ளி பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோன்னா, சென்னையில் வந்து ரொம்ப அதிகமாக வாங்கப்படுகிற பழம் வந்து இதுதான். பசந்த், அல்ஃபான்சா, அது இதெல்லாம் நிறைய வெரைட்டிகள் இருக்குது. இது வந்து 100% பேர் வந்து இதுதான் விரும்பி வாங்குறாங்க. அதனால இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது அவசியம். லாஸ்ட் வீடியோவிலே இந்த பங்கனப்பள்ளி மாம்பழத்தை பற்றி பார்த்துருந்தோம். இது என்ன புதுசாக இருக்குது, எனக்கு என்னன்னே தெரியல. இது என்ன ஐட்டம்னு? அதாவது மாம்பழத்தை வந்து எல்லாருக்கும் 12 மாதமும் சாப்பிட்ணுன்னு தான் ஆசை. அதுக்குன்ட்டு ஒரு மரம் கூட இருக்குது, அது பேர் பாராமாசின்னு இந்தியில் சொல்லுவாங்க. பாராமாசின்னா பாரான்னா 12, மாசினா மாதம். 12 மாதம் காயின்னு இருக்கும். அந்த காய் சுமாராக தான் இருக்கும். அதனால் ஜனங்க ரொம்ப அதாவது இயற்கையில் இந்த மாதிரியே விளையக்கூடியதுன்னு தெரியப்படுத்துறதுக்கு தான். அது யாரும் பயிரிட்டு ரொம்ப பெருசாக ஒன்று விற்பனை செய்கிறதும் கிடையாது. ஆனால் இந்த மேங்கோ மில்க் ஷேக் வேணும், உங்களுக்கு மேங்கோ ஐஸ்கிரீம் வேணும், இந்த மாதிரி மேங்கோ ஜூஸ் வேணும், இதெல்லாம் வருஷம் மொத்தம் கிடைக்கணும்னா 2 விதமாக செய்கிறாங்க. இதன் பேர் மேங்கோ பல்ப்னு பேர். மேங்கோ பல்ப். இப்போ நாங்கள் எங்கே சிம்பிளாக செய்வோம்னா, இந்த தோலெல்லாம் கட் பண்ணிவிட்டு சீவிட்டு அதை சின்ன சின்ன விதைகளாக போட்டு எடுத்துகிட்டு கொட்டையை எடுத்து தனியாக வச்சுட்டு மிக்சியில் போட்டு அடித்து வைப்போம். இதை நீங்களே உங்கள் வீட்டில் கூட செய்யலாம். இந்த மாதிரி ஒரு பேக்கெட்டில் எவ்வளோ நாள் தாங்குது? இதை வந்து கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. 2வது நாள்லேயே எல்லாம் உப்பிடும். இதை ஃப்ரீசரில் வச்சாதான் 1 வருஷம் வச்சுக்கலாம். 1 வருஷம் தாங்குமா? 1 வருஷம் தாங்கும். எந்த பாதிப்பும் இருக்காது, கெட்டுலாம் போகாது, கெட்டே போகாது. அதுவும் இல்லாமல் நாங்கள் செய்யும் போதுன்னா இதில் எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் போட மாட்டோம். மாம்பழ சதை மிக்சியில் அடித்து கூழாக்கிட்டோம், சீல் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிடும். வீட்டில் செய்கிற மாசா அது. இது நீங்கள் வீட்லேயே செய்யலாம். இது ஒன்றும் பெரியதில்லை. நீங்கள் வீட்டில் செய்தீங்கன்னா இந்த குவாலிட்டி பெட்டர் குவாலிட்டி வரும். அதுக்கு அடுத்தது வந்து இதை என்ன பண்ணீங்கன்னா, நான் அவ்வளோ பெருசு நான் எப்படி சாப்பிட்றது ஒரு வீட்டிலன்னா, நீங்கள் இப்படி கட் பண்ணி உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு எடுத்துக்கோங்க. உங்கள் மில்க் ஷேக் பண்ணுறதுக்கோ எண்ணெய் செய்கிறதுக்கோ நீங்கள் ஜூஸ் பண்ணுறதுக்கோ எடுத்துகிட்டு இவ்வளோ தூரம் எடுத்துட்டிங்கன்னா மீதியை வந்து இப்படி மடக்கி ஒரு கிளிப்பு போட்டுருங்க. கிளிப்பு கடையில் எல்லாம் கிடைக்குது. திருப்பியும் ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இந்த பேக்கெட்டை வந்து நீங்கள் 8 முறை 10 முறை யூஸ் பண்ணலாம். ஒன்றுமே கெட்டு போகாது. ஆனால் மேலே கிளிப் போட்டு ஃப்ரீசரில் வச்சிடணும். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை அதுதான். ஏதாவது இந்த மாம்பழ விரும்பிகள்லாம் இருந்தாங்கன்னா இதை ஃபாலோ பண்ணலாம். மாம்பழம் எடுத்துன்னு போனால் அமெரிக்காவில் கஸ்டம்ஸில் அலோடு கிடையாது. என்னுடைய பர்சனல் அனுபவத்துறை என் பொண்ணு அமெரிக்காவில் இருக்கா. அவளுக்கு எப்போ பார்த்தாலும் நான் மாம்பழ கூழ் 4 கிலோ 5 கிலோ அது மாதிரி கூழ் ஆக்கிட்டு எடுத்துகிட்டு போவேன். என்னை கூட்டு கேட்டிருக்காங்க என்னதுன்ட்டு. இதான் மேங்கோ பல்ப், இது ஒன்றா நீ எடுத்து பார்த்து கூட பார்க்கலாமான்னு. அப்போ நீங்கள் தைரியமாக எடுத்துகிட்டு போங்க. அவங்களுக்கு வந்து விதை இருந்தால் தான் பிரச்சனை. மாம்பழத்தில் விதை இருக்குது, கொட்டை, அது முளைக்கும். அதனால தான் அவங்க கவலைப்படுறாங்க. இந்த மாதிரி இதில் வந்து எடுத்துன்னு போகிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்டர்நேஷ்னல் சமாச்சாரம் இருக்குது. அதான் இதில் வந்து நீங்கள் பிளேனில் எடுத்துன்னு போகும்போது ஒரு நாள் 24 மணி நேரம் ட்ராவல் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. ஏன்னா அங்கேயும் நிறைய டெம்பரேச்சர் இருக்குது. வீட்டுக்கு எடுத்துன்னு போய் ஃப்ரீசரில் போட்டிங்கன்னா அமெரிக்காவில் போய் ஒரு 8 மாதம் 10 மாதம் வச்சுக்கலாம். சார், இந்த பப்பாளி பழத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி சார் வாங்கணும்? பப்பாளி பழம் இந்த பழத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, சர்க்கரை வியாதிக்காரர்கள் சாப்பிடக்கூடிய ஒரு 3-4 பழத்தில் இந்த பழமும் ஒன்று. சர்க்கரை வியாதிக்காரர்கள் கொய்யா சாப்பிடலாம், பப்பாளி சாப்பிடலாம், அதில் நாகப்பழம் சாப்பிடுவாங்க. அதனால் பப்பாளி வந்து கிட்டத்தட்ட வருஷத்தில் எல்லா டைமும் கிடைக்கும். கிட்டத்தட்ட பாரிங் கொஞ்சம் நல்ல மழை அந்த மாதிரிலாம் இருந்தாலொழிய ஒவ்வொரு ஸ்டேட்டினுடைய இதை பொறுத்து இது கிட்டத்தட்ட வருஷம் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இது வந்து நல்ல ஜீரண சக்தி கொடுக்கும் உங்களுக்கு. இதை வந்து பழக்கமாகவே வச்சுக்கோங்க. வாரத்தில் ஒரு 2 நாள் இல்லை 3 நாளாவது நீங்களும் சாப்பிடுங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. அப்புறம் பப்பாளி வாங்கிறத பற்றி சொல்லலாம். பப்பாளி இது பாருங்கள், இது வந்து தோல் ஐட்டமா? ஆமாம், இது வந்து தோலை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். இந்த வாங்கும்போது பேசிக்காக அமுங்கக்கூடாது. அப்படின்னா அடிப்பட்டு எடுத்துன்னு அர்த்தம். அது விளைச்சலில் ப்ராப்ளம் இல்லை, சரியாக ஹேண்டில் பண்ணல. இந்த மாதிரி மஞ்சள் கீத்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகணும். நீங்கள் வாங்கும்போது மஞ்சள் இந்த மாதிரி கோடுகள் தெரியணும்.
அப்படின்னா இந்த பழம் முத்திடுத்து கண்டிப்பாக பழுக்கும்னு தெரியும். நீங்கள் வெறும் பச்சை காயாக வாங்கும்போது எல்லாம் பச்சை கலர் காயில் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் எது பழுக்கும் பழுக்கான்றதுக்கு உங்களுக்கு அனுபவம் இல்லைன்னா சரியாக வாங்க தெரியாது. அதுக்கு இந்த மஞ்சள் கோடு லேசாக தெரிஞ்சதுனால நீங்கள் வாங்கிடலாம், கண்டிப்பாக பழுக்கும். அதில் கண்டிப்பாக இருக்கும் மஞ்சள் கோடு. லேசாக இவ்வளோண்டு இருந்ததுன்னா கூட பரவாயில்ல. மஞ்சள் கோடு வர ஆரம்பிச்சுன்னா பப்பாளி சேஃபாக வாங்கலாம். இப்போ இந்த ஒரு பொருளுக்கு என்ன பண்ணணும்? ஏன்னா அதை அழுத்தி பார்த்துலாம் வாங்க முடியாது, ரொம்ப ஹார்டாக இருக்குது. இப்போ மற்ற பொருள் மாதிரி வாங்க முடியாது இல்லையா? அது வெள்ளத்தில் நீங்கள் வாங்கும்போது ஜென்ரலாக நம்ம வீட்டில் இருக்கவங்க பழக்கம் என்னென்னா கடைக்கு போய் வெள்ளை வாங்கிட்டு வா அப்படின்வாங்க. அதாவது அவங்க மனசில் நினைப்போ அது புதுசு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இதெல்லாம் பயசாகி ப்ரௌன் ஆகிடுது. வெள்ளன்றது என்னென்னா ஹைட்ரோஸில் கெமிக்கல் போட்டு வாஷ் பண்ணுது. அப்படியா? தயவுசெய்து வெள்ளை வாங்காதீங்க. சக்கரை மாதிரியே. ஆமாம், வெள்ளை காதிங்க. அது உங்களுக்கு கெடுதல். நான் சாதாரணமாக நல்ல வெள்ளம்ன்றது ப்ரௌன் கலரில் தான் இருக்கணும். நல்ல ப்ரௌனாக இருக்கணும். நல்ல ப்ரௌனாக இருக்கணும். சரி, இது ப்ரௌன் கலர் இருக்குது, இது கெமிக்கல் பார்த்துலாம் மோல்டு பண்ணி இந்த மாதிரி கொடுத்துருவாங்க, அதெல்லாம் அது. பட் இது கரெக்டான வெள்ளமா இல்லையான்றது எப்படி தெரியும் அப்படின்வாங்க. இந்த வெள்ளத்தை இந்த வெள்ளத்தை நீங்கள் எப்படி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக எந்த கடை வெள்ளையெல்லாம் அது நீங்கள் கடையிலே சாப்பிட்டு பார்த்து தான் வாங்க முடியும். இது எப்படின்னா இந்த சாதா வெள்ளத்துக்கும் இதுக்கு என்ன ஒரு வித்தியாசம்னா, இந்த கடையில் வாங்குகிற கெமிக்கல் வெல்லம் வாங்கும்போது கடைசியில் உங்களுக்கு சாப்பிட்டு முடித்த உடனே இந்த இடத்துல உப்பு கறிக்கும். இயற்கை வெல்லம் அப்படின்னு சொன்னால் கடைசி மட்டும் இனிப்பாக போகும். இதை ஒரு துண்டு எடுத்திருக்கேன், உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்டு பார்த்து உங்களுடைய நிஜமான ஒப்பீனியன் சொல்லுங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நீங்கள் சொன்ன மாதிரி லைட்டாக தொண்டையில் உப்பு கறிக்குது லைட்டாக. அதுதான் இந்த வெல்லம். இந்த வெளுப்பு தெரியுதா? இது எங்களுக்கு ஒரு சப்மிட் பண்ண ஒரு சாம்பிள். ஓகே, இது அப்ரூவ் ஆகலை. அந்த இது இருந்ததுன்னா கெமிக்கல் கலந்துருக்காங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு சந்தேகமே வேணாம். இதை உடச்சி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இனிக்கும். அதுதான் ஒரிஜினல் கரெக்டான வெல்லம். வெல்லத்துக்கு இது ஐடென்டிஃபிகேஷன் தான். முன்ன சின்ன வயசில் நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா அந்த காலத்தில் நம்ம சாமான்லாம் வாங்கும்போது சின்ன பசங்க போனாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வெல்லம் எடுத்து கொடுப்பாங்க. அதுக்கு சந்தோஷமாக வாயில் வாங்கி சாப்பிட்டு வருவாங்க. அப்போது அவங்களுக்கு பழக்கப்பட்டிருக்கும். இப்போ காலப்போக்கில் எல்லோரும் மறந்துட்டாங்க, எல்லாம் மாறி போச்சு. பட் உங்களுக்கு சிம்பிளாக வாங்கிறதுக்கு இந்த மாதிரி அடையாளம் வச்சுங்க. முதல்ல கடைக்கு போகும்போது ஒவ்வொரு கடையிலேயே உடச்சி எல்லாம் பார்க்க முடியாது. ஸோ நல்ல ப்ரௌனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கிக்கோங்க. இதான் உங்களால் சிம்பிளாக வீட்டுக்கு போகிறாவிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கடையை அவாய்ட் பண்ணலாம். நீங்கள் இதுதான் நீங்கள் செய்யக்கூடியது. வாழை இலை மேலே சாப்பிட்றதுங்கிறது ட்ரெடிஷ்னலாக தமிழ்நாட்டில் இன்னமும் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. மற்ற ஸ்டேட்லாம் அந்த கல்ச்சரை நீங்கள் பார்க்க முடியாது பெருசாக. கேரளாவில் ஃபாலோ பண்ணாலும் இந்த அளவுக்கு இப்போ தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ணுறாங்களா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி. அதில் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ரீசன் இருக்கா சார்? நம்ம பனானா லீஃப் மேலே சர்வ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? பனானா லீஃப் நிறைய அதுக்குள்ள மெடிசினல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. நீங்கள் பனானா லீஃபில் இருக்கும்போது நீங்கள் ஸ்டைலாக அப்படி ஸ்பூன்லலாம் எடுத்து சாப்பிட்றது, அப்படி அழகாக அப்படி வயிற்சி எடுத்து நம்ம சாப்பிட்ற முறை தான். ஸோ அதனுடைய இதெல்லாம் இதில் படும். இதில் என்ன விசேஷம்னா சைவ பொருள் அசைவ பொருள் ரெண்டும் பனானா லீஃபை வச்சு கூட செய்து கொடுக்குறாங்க. பனானா லீஃப் ரொம்ப நல்லதுன்னு சொல்ல வேண்டிய காரணம் என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு இது நல்லதா கெட்டதா தெரிய வேணாம், லேசாக புரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப நல்லது. அதனால தான் இன்றைக்கி பனானா லீஃப் மாதிரி பிளாஸ்டிக்கில் பண்ணி கொடுக்குறாங்க. எப்போ இந்த ஒரு பொருளை காப்பி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்போ அந்த பொருள் ரொம்ப நல்ல ஒரிஜினல் நல்ல பொருள் அர்த்தம். நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக யூஸ் பண்ணாதீங்க. சயின்டிஃபிக்காக திஸ் தட்டுன்னு அவசியம் இல்லை. அதனால் வாழை இலையில் சாப்பிட்றது, வாழை இலையில் மருத்துவ குணங்கள் உண்டு. அதை சாப்பிட்றது கூட ரெண்டு விதமான இலை சொல்லுவாங்க. ஒன்று நுனி இலைன்ட்டு, அதுலேயே வேறு மேட்ரு இல்லை இலையிலேயே இலை இப்படி இருக்கும். இந்த ரெட்டை அந்த இலை வரும்போது அந்த கூறு வர இடம் அதான் நுனி இலைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நுனி இலை எடுப்பாங்க, நடு இலை எடுப்பாங்க, கடைசியில் எடுப்பாங்க. இவ்வளோ பெரிய இலையில அந்த நுனி இலையில சில சமுதாயத்துக்கிட்ட கொண்டு இன்னைக்கும் அது கிழக்கு பக்கமாக வச்சு தான் சாப்பிடுவாங்க. அது எதனாலன்னு எனக்கு தெரியாது. அதனால பேசிக்காவே வாழை இலையில சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பட் இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் இருக்குது. ஏதோ ஃபர்தர் ஏதோ காரணம் இருக்குது, எனக்கு கண்டிப்பாக அது என்னதுன்னு தெரியல. ஓவராலாக வாழை இலையை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நீங்கள் சிம்பிளாக தண்ணி தெளித்து க்ளீன் பண்ணிவிட்டு போகலாம். நீங்கள் அப்படி கலாச்சிட்டு நீங்கள் தப்பாக கூட ரோட்டில் கலாச்சிட்டு போனால் கூட தானே டீக்ரேட் ஆகிடும். அதனால் அவங்களால சமுதாயத்தில் நீங்கள் பொல்யூஷனில் பண்ணவே முடியாது. வாழை இலையை வச்சுட்டு ஒன்று அது மக்கி இதுவாகிடும். இல்லைன்னா நீங்கள் ரோடு வாரமாக காரில் போகும்போது இப்படி போட்டிங்கன்னா தானே கொஞ்சம் நாளில் காஞ்சி அதுவும் செதறி போயிடும். அதனால் மாசுக்கு கட்டுப்பாடுன்றதுக்கு ரொம்ப சௌகரியமான இலை.
அதாவது அதை வந்து சாப்பிட்றதுக்கு உபயோகப்படலாம், சாப்பிட்டாவட்டும் அதை வச்சு நம்ம எந்த கெடுதலும் சமுதாயத்துக்கு பண்ண முடியல. நீங்கள் சில வைத்தியங்களுக்கே நீங்கள் பார்க்கலாம், மனுஷனுக்கு வந்து மேலே வாழை இலை போட்டு மூடி வச்சுருப்பாங்க. அந்த நெருப்பு காயெல்லாம் அதனால வந்து வாழை இலை வந்து சும்மா போட்டு வந்து பெட்ஷீட்டு கிடையாது, அது சும்மா போட்டு வைக்கிறது. அது நிறைய மருத்துவ குணங்கள் கொண்ட ஒரு இலை. அதனால வாழை இலையை சாப்பிட்றது மிகவும் நல்லது. இந்த வாட்டி ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, கடல் கடந்து வாழக்கூடிய அத்தனை தமிழர்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இந்த பொருள்லாம் வாங்கணும், எப்படி பயன்பெறணுங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க. அதற்கு பிகைன் வுட் சார்பாக மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சு. நன்றி, வணக்கம் சார். டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். லேட்டஸ்ட் மொபைல் இப்போ லோயஸ்ட் EMI-ல. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி.